ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஷியோமியோட 12 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சூப்பராக பேசியிருப்பேன். ஆகா ஓகோ ஸ்பெக்கு தரமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 50,000 ரூபாய்க்கு வச்சாலும் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி 45,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். உண்மையிலேயே வேறு லெவல் ஸ்மார்ட் ஃபோன், எனக்கே ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நித்யானந்தா சொல்லார்ல வச்சாம்பாரு பெரிய ஆப்பா அந்த மாதிரி தான் இருக்குது நண்பா. ஏன்னா OnePlusோட 10 ப்ரோக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 256 GB வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63,000 ரூபா. இன்னொரு வேரியண்ட் ஹையர் வேரியண்ட் 12 GB ரேம் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67,000 ரூபா. அதாவது இஎம்ஐ ஆஃபர்னு சொல்லி 4,000 ரூபாயா, பேங்க் ஆஃபர்னு சொல்லி 6,000 ரூபாயா. ஸோ 10,000 ரூபா மைனஸ் ஆகுதா. இதனால 53,000 57,000 சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. பட் ஒரிஜினல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 63,000 ரூபா பேஸ் வேரியண்ட். இதை பார்த்தோன்னே என்னடா இது, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி ஃபோனோட ஸ்பெக்லாம் தாறுமாறு தான் நண்பா. நான் அதில் குறையே சொல்ல மாட்டேன். ஷியோமி நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைஸ் நான் எதிர்பார்த்ததை விட ஒரு 55க்கு வச்சு ஆஃபர் யூஸ் பண்ணி 50 வந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கொண்டே வச்சுருக்காங்க 63,000 ரூபாய்க்கு. எப்பாடி அதுக்கு OnePlus 10 ப்ரோவே நான் ஒவ்வொரு ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஷியோமி தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் 63,000 அந்த ரேஞ்சுனா என்னத்தை சொல்ல. அதுவும் மியூஐ கூட எனக்கு ஓகே தான் வச்சுக்கோங்களேன். நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளாக்ஷிப் லெவல் சீரீஸில் அவங்க ஆட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு ஷியோமி ஃபோனை 63,000 ரூபா கொடுத்து வாங்கணுமே. ஏன்னா OnePlus கூட மார்க்கெட் வேல்யூ இன்னும் இருக்குது. நீங்கள் ஒரு வருஷம் ஒரு OnePlus ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு வெளியே விற்றா கூட ஒரு 15,000, அதாவது இப்போ 60,000 ரூபா போட்டு வாங்குறீங்கன்னா மினிமம் 50,000, ஒரு 43,000 அந்த ரேஞ்சுக்கு 1 இயருக்கு அப்புறம் எடுத்துக்குவாங்க. பட் ஷியோமி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வேல்யூ ரொம்பவே கம்மி. அதே மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்சு போட்டு வேறு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் ரொம்பவே ரேட்டு கம்மியாக தான் போகும். அதனால தான் ஷியோமி ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கலாமான்னு நான் கேட்டேனே தவிர, இந்த ஸ்பெக்குக்காண்டியும் அந்த பிராண்டிங்காண்டியும் நான் சொல்லலை. நான் வாங்குகிறேன், என்னோடய பர்சனல் யூஸுக்காண்டி வாங்குகிறேன், இவ்வளோ ரேட்டை போட்டு திருப்பி விற்றோம்னா ரேட்டு போகாது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி ஷியோமினா மொக்கா அப்படின்றத சொல்லலை. ஏன்னா எல்லா பிராண்டுமே ஸ்பெக்கில் கொடுக்குறாங்க. ஒரு சில விஷயங்கள்னால தான் அது டவுன்கிரேட் ஆகுது. அது ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் சாஃப்ட்வேர் நல்லா இருக்காது, ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் அந்த பேட்ரி பேக்கப் இஷ்யூ, ஹீட்டிங் இஷ்யூஸ் வரும். ஒரு சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா கேமரா நல்லாவே இருக்காது, ஒரு சில பிராண்டில் டிசைன் நல்லாயிருக்கும், உள்ள ஸ்பெக்கு நல்லா இருக்காது. இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்கும், பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஷியோமி தரப்புலேருந்து பார்க்கும்போது ஒரு பட்ஜெட்டில் இந்த ஸ்பெக்கை கொண்டு வந்தானா தாராளமாக நானே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். பட் இவ்வளோ ப்ரைஸில் வச்சு வாங்குறதுக்கு நம்ம வேறு பிராண்டே வாங்கிடலாம். ஸோ அதான் நண்பா, தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்ம ஆஷ் ப்ரோவோட வீடியோவும் பார்த்தேன், அவர் ரிலீஸ் பண்ணிட்டார். OnePlus 10 ப்ரோ விசஸ் ஷியோமி 12 ப்ரோன்னு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவரே தெளிவாக சொல்லியிருப்பார். ஸ்பெக் சூப்பராக தான் இருக்குது, டிஸ்பிளேவாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே ஏறத்தாழ ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க 10 ப்ரோக்கு ஈக்குவலாக. அதே மாதிரி அந்த ஒயிட் ஆங்கிள் கேமரா, டெலிஃபோட்டோ லென்ஸ் OnePlus 10 ப்ரோக்கு அட்வான்டேஜ். ப்ரைமரி கேமரா லோ லைட்டு சாம்பிள்ஸுக்கு 12 ப்ரோ அட்வான்டேஜ். அதே மாதிரி செல்ஃபி கேமரா நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பார். பேட்டரியில் அது 5000 mAh, இது 4600 mAh. அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 120 வாட்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வேறு என்னத்தை சொல்ல, வேறு எதுவும் இல்லை நண்பா. நான் என்ன நினச்சேன் 50 ரூபாய்க்கு வரும், எப்படியாச்சும் பார்த்து ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் வேடா யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட்டு வரல, அவ்வளோதான் நண்பா. இந்த லான்ச்சு அப்போ ரேட்டை பார்த்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப ஹைப் ஏற்றி பேசியிருப்பேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ரேட் ரொம்ப கம்மியாக வரும்னு. அது இல்லைன்னு நினச்சா அதான். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை.